ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்த அந்த ரயில்வே ட்ரக்கு வரைக்கும் ரொம்ப செங்குத்தான மலைங்க, ரொம்ப மூச்சு வாங்குது நடந்து வர்றதுக்கு. அதுக்கப்புறம் இந்த இடம்லாம் கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கிறதுனால நல்லா இருக்கு. இந்த காட்டு பூக்கள் நிறைய இருக்கு, சுண்டக்காய் செடி நிறைய பார்த்தோங்க. அழகழகான காட்டுப்பூக்கள் வித்தியாசமாக இருந்தது, அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இப்போ போயிட்டு இருக்கிறோம். ஆந்திரா கவர்மெண்ட் நிறைய சேவ் பண்ணியிருக்காங்க, இது போல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம். அங்கங்கே சிசிடிவி கேமராஸ் இருக்குது. ரெண்டாவது பயமே இல்லைங்க, நிறைய பேர் இந்த மலை ஏறுறவங்க, அருவியில் குளிச்சுட்டு இறங்கி வராங்கன்னு நம்மளை கடந்து ஜனங்கள் ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும். வைல்ட் அனிமல்ஸ் தொந்தரவு கூட எதுவும் இல்லைங்க, பேர்ட்ஸுடைய சத்தங்கள் மட்டும்தான் கேட்குது. பிளாஸ்டிக் கழிவுகள் கூட அதிகமாக இல்லை. வாங்க பேசிட்டு அடுத்த மலைக்கு போகலாம். கொஞ்சம் தூரம் ஃப்ளாட்டாக நடந்து வர மாதிரி இருக்குது. செங்குத்தான படிக்கட்டு ஏறி அடுத்த மலைக்கு போகிற மாதிரி இருக்குது பாருங்க. பயங்கரமாக மூச்சு வாங்குது. அப்பா, செமையாக மூச்சு வாங்க. அப்பா, நீங்கள் கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன், நீங்கள் போங்கப்பா. பரவாயில்ல, அங்கங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக கொஞ்சம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரிப் பண்ண ஆரம்பித்து 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அருவியோட சவுண்ட் இங்கேருந்து நல்லா கேட்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அருவியே பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரதுக்குள்ளே எல்லாரும் மலை ஏறி கடகடன்னு போயிட்டாங்கப்பா. அப்பா அப்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த அருவி நல்லாவே தெரியுது. ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது பாருங்கள் மேலே. ஆக்சுவலாக இந்த அருவி வந்து 800 அடி உயரத்துலேருந்து கீழே பாய்ந்து வர்றதா சொல்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பாய்ஞ்சு வருது. அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போய் சேரணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ உயரத்துலேருந்து அந்த அருவி கொட்டுது. ஃபோக்கஸ் பண்ணி எடுத்ததுனால கொஞ்சம் கிளியராக இருக்காது. இந்த அருவியில் தண்ணி எப்போவுமே வற்றினது இல்லையா, வருஷம் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த அரக்கு வேலையை சுற்றி 4 அருவி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சம்மர் சீசன்றதுனால எந்த அருவிலையுமே தண்ணி கிடையாது. இந்த ஒரு அருவியில் மட்டும்தான் எப்போவுமே தண்ணி வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 25 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ட்ரெக்கிங் போகிறத விட்டுட்டாங்க. ஆஃப்டர் 25 இயர்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரெக்கிங் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஃப்ரெண்டு தான் கொஞ்சம் ஏற முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. பாருங்கள், படியெல்லாம் வல்லாரை கீரை, புளியாரை கீரை எல்லாம் இருக்குங்க இந்த படிக்கட்டில். அப்பாடா, இப்போ தாங்க கொஞ்சம் அந்த கட்டிக்கா வாட்டர் ஃபால்ஸுடைய பேனரே போட்டிருக்காங்க. இப்போ தாங்க தெரியுது. குளிச்சு முடிச்சுட்டு நிறைய பேர் இறங்கி வராங்க. அவங்கள விசாரித்தா இங்கேருந்து ஒரு 1/2 hour ட்ரெக் பண்ணால் போதும், மெயின் ஃபால்ஸுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. கட்டிக்கா வாட்டர் ஃபால்ஸ்னு பேனர் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கே நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து சேரத்துக்கு 1.5 hours ஆகிடுச்சு. மீதி 6 ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஏறி போயிட்டாங்க இந்த இடத்த கடந்து. இங்கே தான் கொஞ்சம் டீ ஸ்டால் அந்த மாதிரி இருக்குது. இந்த ஃப்ரெண்டு என்னால் இதுக்கு மேலே வர முடியாதுப்பா, எனக்கு ரொம்ப வீசிங்காக இருக்குது, நான் இங்கேயே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்கள மட்டும் இங்கே உட்கார வச்சு அந்த கடைக்காரங்க கிட்ட சொல்லி பார்த்துக்க சொல்லிவிட்டு நானும் இப்போ கிளம்ப போகிறேன். பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இப்போ இந்த அருவியோட தண்ணி நம்மளோடவே ட்ராவல் ஆகி வந்துகிட்டே இருக்க போகுது. அதோடவே சேர்ந்து நாம போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்டை உட்கார வச்சுட்டு வந்தேன் பாருங்கள். அங்கேருந்து படிக்கட்டு ஏறி வர்றதுக்குள்ளே பயங்கரமாக மூச்சு வாங்குதுங்க. செம்ம ஹைட்டெல்லாம் இருக்குங்க. பாருங்கள், அதை படி தாண்டின பிறகு இந்த மாதிரி ஒரு வழி வருது. இங்கேயும் ஒரு அந்த சைட்லலாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே தாங்க உட்காந்துட்டேன், என்னால் முடியல, ரொம்ப எனக்கு மூச்சு வாங்குது. பாருங்கள், ஜனங்கள்லாம் வேக வேகமாக நடந்து போகிறாங்க அருவியை பார்க்குறதுக்காக. என்னோடய ஃப்ரெண்டு சரளாமல் நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் அருவியை, நீங்கள் நிதானமாக பார்த்து வாங்க, உஷாராக வாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது இந்த பாதை. இந்த பாதையில் மட்டும் கொஞ்சம் பிடிச்சிட்டு ஏறுறதுக்கு கிரிப்புக்காக இரும்பு வேலி மாதிரி அமைச்சிருக்காங்க. கையில் பிடிச்சிக்கிட்டே ஏறலாம். வெயில் தாங்க கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சில இடத்துல நிழலாக இருக்குது, சில இடத்துல வெயிலாக இருக்குது. சரி, இப்போ இங்கேருந்து கிளம்பலாம். வந்தாச்சு கட்டிக்கா ஃபால்ஸ் கிட்ட. நாம் கிட்ட நெருங்கிட்டோங்க. பாருங்கள், கட்டிக்கா ஃபால்ஸும் நானுமா சேர்ந்து எடுத்துக்கிட்ட வீடியோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த இடம்லாம் வந்த உடனே ரொம்ப குளுன்னு இருக்குங்க. நல்லா இருக்குது இந்த இடம். பாருங்கள், பின்னாடி நம்ம நடந்து வந்த பாதை தெரியுது பாருங்கள். இப்படி வந்து இப்படி ஒரு வளைவு மாதிரி வந்து இந்த இடத்துக்கு வந்தால் இந்த அருவி வந்து மேலே கொட்ட அருவி இந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளத்தில் வந்து விழுதுங்க. இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே அந்த ஃபால்ஸ் கொட்டுற சத்தம் நல்லா கேட்குது பாருங்கள். எதிரில் தெரிகிற அந்த பாதை வழியாக போய் ஒரு சின்ன டேர்னிங் தான். டேர்ன் பண்ணோம்னா மெயின் ஃபால்ஸ் கிட்டே இப்போ நம்ம போயிடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அருவி வழிஞ்சு ஓடுற இந்த பாதை வழியாகவே நம்மளோட நடைபாதையும் வருது பாருங்கள். நிறைய மாமரங்கள், மலை நெல்லி மரங்கள், நிறைய மூலிகை செடிகள்னு பார்த்துட்டே போகலாம் இந்த வழியில். பாருங்கள், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. எவ்வளோ பள்ளத்தில் போய் இந்த தண்ணி விழுது பாருங்களேன். இந்த இடத்துலலாம் நம்மளால் போக முடியாது, ரொம்ப ஆழமான இடம், பெரிய பெரிய பாறைகள் வேறு இருக்குது இந்த இடத்துல. நம்மளால் போய் கிட்டேயே நெருங்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு பள்ளமாக இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்த நின்று ரசிக்கலாம். இந்த மூலிகை காற்றை உள்வாங்கியபடியே நடந்து போகலாம். கொஞ்ச நேரம் உட்காந்து மெடிடேஷன் கூட பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு செகண்டு அந்த அருவியோட சத்தத்தை கேளுங்களேன். கேட்குறதுக்கே எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது பாருங்கள் அந்த அருவியோட சத்தம். இயற்கை நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குங்க. நாம் தான் அதெல்லாம் கேட்கவே தவறிடுறோம். இந்த மலை மேலே நான் சுட்டெரிக்கிற சூரியனுடைய நெருப்பையும் உணர்ந்தேன்.
கொட்டுற அருவியோட குளுமையும் உணர்ந்தேன், மண்ணுடைய ஸ்பரிசத்தையும் உணர்ந்தேன். அது மட்டும் இல்லாமல் காற்றில் கலந்து வந்த அந்த மூலிகை வாசத்தையும் உணர்ந்தேன். இந்த மலைக்கு மேலே பறந்து விரிஞ்சு கிடக்கிற வானத்தையும் கண்டு ரசிச்சேங்க. பஞ்சபூதத்தையும் உணர்த்தக்கூடிய இந்த இயற்கை தாங்க கடவுள். குட்டி குட்டி ஃபால்ஸ் எல்லாம் பார்த்து ரசித்த சந்தோஷத்தோடு கொஞ்சம் மேலே ஏறி வந்தோம்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம கஷ்டப்பட்டு ட்ரக் பண்ணி தேடி வந்த கட்டிகா ஃபால்ஸ் கிட்டையே வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளவு கம்பீரமாக அழகாக இருக்குது பாருங்களேன். அட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குளிக்க போயிட்டாங்கங்க. வழுக்குதுங்க பாரு. ஆனால் நிறைய பாறைகள் எல்லாமே வழுக்குது. ஆழம் கம்மியாக தான் இருக்குது, நிறைய பாறைகள் இருக்குது. பார்த்து ரொம்ப உஷாராக தான் போகணும். ஒரு 2:30 போல் நம்ம கீழே மலை அடிவாரத்தில் ட்ரக் பண்ண ஆரம்பித்தோம். 4 o'clockலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே சேர்ந்து நல்ல ஒரு 1/2 hour என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து சேர்றதுக்கு தான் ஒரு 4:20 ஆச்சு. இப்போ நானும் அவங்களோட போய் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சரளா தான் எங்கள் எல்லோருடைய திங்ஸையும் பார்த்துட்டு ஒரு பாறை மேலே உட்காந்துருக்காங்க. அவங்களோட சேர்ந்து அந்த எதிரில் இருக்க அருவியை தான் நான் அழகாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதோடைய கம்பீரத்தை பாருங்களேன். அது உச்சியில் அந்த 800 feet உயரத்துலேருந்து அது ஆர்ப்பரித்து கொட்டுதுங்க அந்த அருவி. அந்த உச்சியை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 800 மீட்டர் உயரமாங்க அங்கேருந்து கொட்டுதுங்க. பால் பொங்கி வழிகிற மாதிரி அந்த பாறைக்கு பாறை அது ஜம்ப் பண்ணி தாவி வர அழகுங்க. ரொம்ப குளுன்னு இருக்குது. இப்போ நானும் சரளா கிட்டே என்னோட திங்ஸ் எல்லாம் செல்ஃபோன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிறேன். ஏன்னா செல்ஃபோன் நாங்கள் ஃபால்ஸ் கிட்டே எடுத்துகிட்டு போகிறது சேஃப் கிடையாது. அதனால் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நானும் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். Hi friends, I am coming. ஃபால்ஸில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்த மற்ற 4 ஃப்ரெண்ட்ஸோடு நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டேங்க. அந்த பெரிய அருவிக்கு கீழே நிற்கும் போது அப்படியே மூச்சு முட்டுதுங்க, உடம்பே அதிருது, அவ்வளோ ஆனந்தமாக இருக்குங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த அருவியில் குளிக்கிற ஆனந்தத்தை அனுபவித்து குளிச்சுட்டு இருந்தேங்க. சூப்பராக இருந்தது, குளுன்னு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. ஒரு 15 minutes ஆயிருக்கும் நான் குளிக்க ஆரம்பித்து. தூரத்தில் உட்காந்து எங்களையும் அருவியும் ரசிச்சுட்டு இருந்த எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரளா திடீர்னு எழுந்து பதட்டமாகி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்க, போதும் குளிச்சது, வாங்க போதும், இங்கே ரொம்ப தேனீக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு, என்னை கொட்டுது, எல்லாரையும் கொட்டிகிட்டு இருக்கு, ஓடி வாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்த உடனே நாங்களும் ரொம்ப பதட்டமாயிட்டோங்க. திரும்பி பார்த்தா அருவியில் குளிச்சுட்டு இருந்தவங்க எல்லாரையும் விரட்ட ஆரம்பிச்சிருச்சு அந்த தேனீக்கள். நாங்களும் அருவியில் குளித்தது போதும்னு பதட்டமாகி உடனடியாக அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. எல்லா ஜனங்களையும் கிளம்ப சொல்லிட்டாங்க. இங்கேருந்து வேண்டாம், இதுக்கு மேலே மலை தேனீக்கள் ரொம்ப பயங்கரமானது, கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். அருவியை விட்டு வெளியில் வரதுக்கு யாருக்குமே மனசு இல்லை. இருந்தாலும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளை காப்பாற்றிக்கணும், சரளாவையும் காப்பாற்றி ஆகணுமேன்றதுக்காக எல்லாரும் ஒவ்வொருத்தராக வெளியில் வந்துட்டோங்க. வந்து எங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சரளாவையும் கூட்டிட்டு வேகமாக அந்த மலையை விட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த இருந்த வரைக்கும் நல்லா அனுபவிச்சோம். ஒரு 1/2 hour நல்லா என்ஜாய் பண்ணோம். கடகடன்னு இறங்கிட்டோம். பாடா ஒரு வழியாக இறங்கி வந்துட்டோங்க. பாதி வழியில் உட்கார வச்சிருந்த ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு அவசரமாக இறங்கி வந்தோங்க. அவசரமாக வந்ததில் காலெல்லாம் அப்படியே உதறல் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. நடக்கக்கூட முடியல. இங்கே ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோங்க. அப்படியே கால் நிற்க கூட முடியாமல் அப்படியே உதறல் எடுத்துடுச்சு. அப்பா அங்கே என்ன ஆச்சுன்னா, சரளா உட்காந்துருந்த இடத்துக்கிட்ட இருந்த ஒரு மாமரத்தில் பெரிய தேனி கூடு கட்டி இருந்திருக்கு. அங்கே ஃபால்ஸில் குடிக்க வந்த யாரோ ஒருத்தர் அது மேலே கல் அடித்த உடனே அதெல்லாம் கலைஞ்சி வந்து எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த மலை தேனீக்கள் மேலே கல்லடிச்சு அந்த பையனை சுற்றி சூழ்ந்துடுச்சுங்க. அந்த தேனீக்கள் பயங்கரமாக அந்த பையனை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிச்சு. பார்க்குறதுக்கு நமக்கே கஷ்டமாக இருந்தது. அவன் விட்டா போதும்னு ஓடி வந்ததை பார்க்குறதுக்கு நமக்கு பயமாகவும் இருந்தது, கஷ்டமாகவும் இருந்தது. நம்மளாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரக் பண்ணி இந்த அருவிகள் எல்லாம் பார்க்குறதுக்கு எதுக்காக வரும்? இந்த இயற்கை அழகை ரசிக்கிறதுக்கும் கொஞ்ச நேரம் இந்த இயற்கையை அனுபவிக்கிறதுக்காக தான் வரும். அதை விட்டுட்டு அங்கே அழகாக கூடு கட்டியிருக்கிற அந்த தேனீக்கள் கூட்டு மேலே கல் அடிக்கிறதெல்லாம் என்ன பழக்கங்க இதெல்லாம்? அந்த ஷெல்டரை கலைச்சிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் இருக்குது? நல்ல நமக்கு என்ன தான் அதிகாரம் இருக்குது? தேன் கூட்டை கலைக்கிறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இதெல்லாம் ஒரு இயற்கை இல்லையா? அவ்வளோ கஷ்டப்பட்டு அது கட்டியிருக்கு. சுவையான தேனை கொடுக்கக்கூடிய அந்த தேனீக்களை கலைக்கலாமா? இதெல்லாம் இளைஞர்கள் உணரணும். இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. பாருங்கள், அந்த கட்டிகா ஃபால்ஸ்லேருந்து வழியக்கூடிய அந்த தண்ணி அழகான ஆறாக மாறி நம்மளோடவே ட்ராவல் பண்ணிட்டு வருது. ஒரு 6 o'clock நாங்கள் மலையிலேருந்து இறங்கி ஜீப்பில் ஏறிட்டோங்க. இப்போ அந்த இயற்கை அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டே நம்ம போயிட்டுருக்குறோம். நம்ம கஷ்டப்பட்டு ஏறின இந்த மலை ட்ரக்கிங்கையும் அங்கே கட்டிகா ஃபால்ஸில் குளித்த அனுபவத்தையும் வாழ்நாள் ஃபுல்லாக மறக்கவே முடியாதுங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. அங்கே பாருங்களேன், சரக்கொன்றை மரம் எவ்வளோ அழகாக இருக்குது. பூக்கள் அப்படியே பூத்து குலுங்குதுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த அனுபவத்தை என்னோடய வாழ்நாளில் நான் மறக்கவே முடியாதுங்க. அவ்வளோ ஒரு ஆனந்தமான அனுபவம். இயற்கையை ரசித்தோம், வெயிலை ரசித்தோம், மண்ணை ரசித்தோம், காற்றை ரசித்தோம், சுவாசித்தோம். நல்ல சுத்தமான காற்றை சுவாசித்தோம். இவ்வளவு அனுபவம் கொடுத்த இந்த இயற்கையை மறக்க முடியுமாங்க? சூப்பரான அனுபவங்க. மலையிலேருந்து இறங்கும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இறங்கிட்டோங்க. ஒரு 6:20 நம்ம ஜீப் டிரைவர் நம்மளை செக் போஸ்ட்டில் கொண்டு வந்து விட்டுட்டார். அங்கேருந்து நம்மளுடைய டெம்போ ட்ராவலர் எடுத்துகிட்டு இப்போ கிளம்பிட்டோம். இங்கே பாருங்களேன், ஆண்டவே நம்ம வண்டியில் வரும்போது அழகான ஒரு சைட் சீயிங், சூப்பரான ஒரு சன்செட் பார்த்தோங்க. எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா அந்த சன்செட்? விடாமல் நாங்களும் எங்களுடைய செல்ஃபோனில் அதெல்லாம் கேப்சர் பண்ணிட்டோங்க.
இந்த இயற்கை அழகை ரசித்தபடியே ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் இன்னைக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்கலாமா? இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டாப் லெவல் எக்ஸலண்ட். ஏன்னா கோரா கேவ்ஸ் வந்து மறக்க முடியாத ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இது. என்னால் முடியுமானே எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நடந்து உள்ளே போகிறதுக்கு. அதுவும் இல்லாமல் உள்ளே போயிட்ட அப்புறமாவும் ஏகப்பட்ட ஸ்டெப்ஸு. ஆனால் கூட இல்லை, அதை பார்த்தோன்னே அந்த கிளைமேட்டும் அது உள்ளே இருக்கிற அந்த நேச்சுரல் அந்த லைம் ஸ்டோனுடைய அந்த இதெல்லாம் பார்க்கும்போதே அந்த மறந்து போச்சு, வலி மறந்து போச்சு, எல்லாமே மறந்து போச்சு. ரியலி இட்ஸ் அன் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது நான் கோரா கேவ்ஸ் இன்னைக்கு போயிட்டு வந்தது. அதுக்கப்புறமா வந்து ட்ரெக்கிங் போனோம். ரொம்ப நாள் கழிச்சு வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு சொல்லி ட்ரெக்கிங் போனோம். இதோ வருது மீட்டர் நடந்து வந்தோம். அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்கும்போது அவ்வளோ மேலேருந்து தண்ணி விழுறது, அதுலேயே அந்த சந்தோஷத்துலேயே எங்கள் வலி எல்லாமே நாங்கள் மறந்துட்டோம். இன்றைய நாள் வந்து ஒரு மறக்க முடியாத நாள். இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப 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 சூப்பர். நேற்று வந்து அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணல. அந்த மொத்த என்ஜாய்மெண்ட்டும் இன்னைக்கு ஒரு நாளில் நாங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டோம். இதில் கொஞ்சம் வழிகள் இருந்தது, அப்போ கூட எங்களுக்கு அதெல்லாம் தெரியல. எங்கனாலும் முடியும்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். நோ ஏஜ் நத்திங். இதுதான் வந்து புகைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து என்னால் தான் போக முடியல. ஆனால் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ஜாய் பண்ணது எனக்கு ஒரு நல்ல சந்தோஷம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு போனோம். இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரடு முரடான இந்த பாதைகள் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்குது. அந்த நேச்சுரலாக நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த ஜீப்பில் போயிட்டு அந்த 2 மணி நேரம் வந்து நடப்பாதையிலே அந்த கரடு முரடான நம்ம நடப்பாதை, அப்புறம் கல்லுகள்லாம் ஏறி போயிட்டு நல்லா அந்த ஃபால்ஸை நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸுக்கு. நாங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இந்த ட்ரிப் வந்து எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் தான். என்னோட லைஃப்லேயே நான் வந்து இத்தனை நாள் எங்கேயும் போய் ஸ்டே பண்ணதே கிடையாது. ஹஸ்பண்டோடவும் சரி, இன்க்ளூடிங் ஃப்ரெண்ட்ஸோடய எங்கேயும் நான் போனதில்லை. மேபி அந்த ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, இது வரைக்கும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நிறைய இடம் சுற்றி பார்த்தேன். என்னையும் மீறி நான் நிறைய இடத்துல ஹாப்பியாக இருந்தேன். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. புது ராஜ்யம் நான் பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ ஹாப்பி. அவங்க இல்லைன்னா நான் இல்லை அவங்க தான். ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. உங்கள் கூட எல்லாம் வந்து எவ்வளோ வருஷமாக பேச்சு கூட வரேன். ஏன்னா எல்லாத்தையும் மறந்து என் வாழ்க்கையில். ஆனால் அந்த இறங்கி அந்த பள்ளத்தாக்கு உள்ளே போனது எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாகவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்க்காம போயிட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். ஆனால் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணது. ஃப்ரெண்ட்ஸோட ஒத்துழைப்போட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணேன் நான். அடுத்து வந்து இப்போ ஃபால்ஸு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறினேன். ஆனால் அந்த தண்ணியில் போய் குளிக்கிறப்போ ரொம்ப சந்தோஷத்தை உணர்ந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து நான் என்ஜாய் பண்ணேன். இதுக்காக தான் நான் கண்டிப்பாக எதிர்பார்த்து வரது. எந்த கஷ்டம்னாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் எல்லாம் மறந்து போயிடுவேன்றது தான் என்னோடய வெற்றியே. என் ஃப்ரெண்ட்ஸ் தான். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய டூர் போயிருக்கேன். பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனோட டூர் போனது இதுதான் எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு கேவ்ஸ் பக்கம் தான் போக முடியல, ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால என்னால் போக முடியல. பட் ஃபால்ஸ் போயிட்டு வந்தோம். ரொம்ப எக்ஸலண்ட் ஃபால்ஸ். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நேச்சர் அது நம்ம அனுபவிக்கிறத விட நம்ம எதிர்கால தலைமுறைகள் இதெல்லாம் அழிஞ்சிடாம அவங்களும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணணும்ன்றது என்னோட ஒரு மிகப்பெரிய விருப்பம். நிறைய இது போல இயற்கையை நம்ம தேடி போகணும். அதுதான் வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயமே. ஆமாம், இயற்கை கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே என்னதான் வயசானாலும் 4 சவுத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கிறது வாழ்க்கையே கிடையாது. இந்த மாதிரி இயற்கையை நாம தேடி போகணும். குட். அதுதான் ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு அரக்கு வேலையில் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போரா கேவ்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ட்ரெக்கிங்கை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பேசியபடியே வந்ததே தெரியலைங்க. 7:30க்கெல்லாம் நம்மளுடைய ரெசார்ட்டை ரீச் பண்ணிட்டோம். வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஹராதியா ஹோட்டல், அங்கேயே பக்கத்துலேயே இருக்குது ஹராதியா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட். அங்கே வந்து நமக்கு வேணுங்கிறதெல்லாம் ஆர்டர் பண்ணி திருப்தியாக சாப்பிட்டோங்க. ஏன்னா இன்றைக்கி அரக்கு வேலையில் இதுதான் லாஸ்ட் நைட்டு நாங்கள் ஸ்டே பண்ணுறது. ஸோ எல்லோரும் ஜாலியாக பேசிக்கிட்டே எங்களுடைய டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு எப்போவுமே அந்த ஹோட்டலுக்கு வெளியில் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது, ஒரு சின்ன லான் இருக்குது. அங்கே டெய்லி வாக் பண்ணுவோம். பாருங்களேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. வீடியோக்காக கேட் வாக்காமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் குட் நைட் சொல்லிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு அரக்கு வேலையில் நம்ம இருக்க கடைசி நைட்டு. ஸோ நாளைக்கு இங்கேருந்து நம்ம வைசாக் கிளம்ப போகிறோம். நாளைக்கு உங்களை வைசாக்கில் வந்து மீட் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்டி கலாசங்கமம் பேஜ் சேனலை விரும்பி பார்க்குறவங்க, புதுசாக பார்க்க வரவங்க என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.